डे, फोर्थ डे VBS. आज 14 दिन VBS है. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. सब लोग बहुत खुशी के साथ हो ना. எல்லாருமே ரொம்ப அழகா லைவா ஆன்சர் பண்ணீங்க. कल सब लोग बहुत अच्छे तरीके से लाइव में आंसर भेजे. நிறைய பிள்ளைங்க வீட்ல அழகா ஜெபம் பண்ணீங்க. बहुत सारे बच्चों लोग घर पर बैठकर प्रार्थना किया. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பी. हमको बहुत अच्छा लगा. फ्रेंड्स को சொல்லுங்க சரியா? हमारे फ्रेंड्स लोगों को भी बताओ, ठीक है? அவங்களும் பிரைஸ் வாங்கிட்டு போட்டுமே. वो लोग भी थोड़ा प्राइस लेने दो ना. நீங்க மட்டும் தான் பிரைஸ் வாங்குவீங்களா? सिर्फ प्राइस लोगे क्या? சரி எல்லாரும் பிரைஸ் வாங்கணும். सब लोग प्राइस लेना है. ரொம்ப குட் चिल्ड्रन. बहुत अच्छे बच्चे हैं. இன்னைக்கு आज இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்? क्या बोलने वाले हैं? Are you ready? Oh yes. வாவ் சூப்பரா சொல்லிட்டீங்க. वाओ. ஒரு பஞ்சாபி அல்லேலூயா போட்டுருமா? अभी एक पंजाबी हालेलुया बोलेंगे. அக்கா அல்லேலூயா எப்படி சொல்றாங்க, எப்படி எகுரும் பாருங்க. हालेलुया. செமையா இருந்துச்சுல? பயந்துட்டீங்களோ? डर गए क्या तुम लोग सब लोग? நல்ல நீங்களும் அதே மாதிரி அக்கா மாதிரி அல்லேலூயா கத்துறீங்க என்ன? சப்பா பில்டிங் அதிர்ந்துட்டு पूरा बिल्डिंग हिल गया. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து பார்க்காங்க. सब लोग घूम फिर के आके देख रहे क्या कर रहे हो तुम लोग. சூப்பர், நீங்கலாம் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸ். बहुत सब लोग एक्टिव चिल्ड्रन हो. ஓகே, இப்போ நம்ம VBS க்கு முன்பா போகிறதுக்குள்ள என்ன பண்ணணும்? अभी VBS के अंदर जाने से पहले क्या करना है? அக்கா என்ன சொல்லிருக்கேன்? क्या मैंने बोला? விளையாடணும். नाचना है, खेलना है. அப்படியா? ऐसा है क्या? அழணும் அப்படியா? रोना ऐसा है क्या? ஏமா நீங்க VBS வந்துக்குமா சாப்பாடு தாமா ஏதாவது சாப்பிட்டுட்டே VBS பாக்க டைம் பாஸ் ஆகும். हम VBS आए हैं, मुझे खाने के लिए कुछ तो हम खा कर ही देखेंगे. அப்படின்னு சொல்றீங்களா? तुम लोग बोल रहे हो क्या? ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம் சரியா? बरोबर प्रार्थना करना है. அழகா முழங்கால் போட்டுக்கோ. अच्छा घुटना टेको. அழகா கை கூப்பிக்கோ. अच्छा तुम लोग हाथ जोड़ो. அழகா கண்ணு மூடிக்கோ. आंखें बंद करो. இப்போ अभी நம்ம ஜான்சி சிஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க சரியா? अपनी जानसी सिस्टर आकर आपके लिए प्रार्थना करेंगे. நான் ப்ரேயர் முடிஞ்ச உடனே வந்து கேப்பேன் யாரெல்லாம் கண்ணை திறந்தீங்கன்னு சொல்லிட்டு. प्रार्थना खत्म होने के बाद मैं आके पूछूंगी. சரியா? ठीक है ना? ஓகே, ப்ரேயர் பண்ணுவோம். प्रार्थना करेंगे. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 3 நாள் VBS ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்தீங்களா ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த VBS மூலமாக ஆண்டவரே சொல்லிக் கொடுத்த பாடல்கள், கதைகள் மூலமாக ஆண்டவரே, வசனங்கள் மூலமாக ஆண்டவரே அநேக பிள்ளைகள் தொடப்பட்டார்கள் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. இந்த 4வது நாள் VBS ஆண்டவரே தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே. தேவ வல்லமை ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் கூட இருந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்க நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு இருக்கிறதான தேவைகளை எல்லாம் சந்தித்து கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பா அநேக கிரியைகள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, இந்த VBS ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு கதைகள் மூலமாக ஆண்டவரே பிள்ளைகள் தொடப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உம்மை துதிக்கிற இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதத்துல வைத்து செபிக்கிற ஆண்டவரே. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே
ओके बच्चों, अभी क्या सीखने वाले இப்போ இது என்ன டைம்? டீம் டைம் அப்படிதானே? ये कौन सा टाइम है? टीम का टाइम है। இப்போ நம்ம थीम वर्स பார்க்கலாம் சரியா? இன்னைக்குள்ள थीम என்ன? आज का थीम क्या है करके अभी रुबोदी अक्का सिखाएंगे अपने को। ஓகே குட்டீஸ், இப்போ இன்னைக்கு எத்தனாவது நாள்? 4வது நாள் சரியா? இப்போ 3 நாளைக்குள்ள வசனம் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும், ஞாபகம் இருக்கு எல்லாருக்குமே. அப்படியா? ஆமா. வாவ், வெரி குட். சரி, இப்போ இன்னைக்கு 4வது நாள் நம்ம பாப்போம் சரியா? சர்வ வல்லமையுள்ள தேவன் மீட்பர். ஓகே, சர்வ வல்லமையுள்ள தேவன் மீட்பர். வசனம் சொல்லுவோமா? இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஏசாயா 54:5. ஓகேவா? புரிஞ்சதா? ஓகே ओके बच्चे, बहुत अच्छे से बोल दिए। अभी हम लोग ये वचन हिंदी में सीखेंगे। இப்போ இந்த வசனத்தை நம்ம ஹிந்தில படிப்போமா? हिंदी में प्रसन्न अक्का के आपको सिखाएगी। இப்போ ஹிந்தில நம்ம பிரசன்னா அக்கா வந்து சொல்லி தருவாங்க சரியா? अभी हम लोग 14 दिन का थीम वो सुनेंगे क्या? सर्वशक्तिमान परमेश्वर छुड़ाने वाला है। और एक तो बोलो क्या? सर्वशक्तिमान परमेश्वर छुड़ाने वाला है। अभी हम लोग वचन सुनेंगे क्या? इज़राइल का पवित्र तेरा छुड़ाने वाला है, वह सर्व पृथ्वी का भी परमेश्वर कहलाएगा। और एक बार बोलो क्या? इज़राइल का पवित्र तेरा छुड़ाने वाला है, वो सर्व पृथ्वी का भी परमेश्वर कहलाएगा। यशाया 54:5। ओके, अभी हम लोग ने हिंदी में सीखे थे, ठीक है वचन? இப்போ நம்ம ஹிந்தில படிச்சோம், अभी हम लोग इंग्लिश में भी सीखेंगे क्या? இங்கிலீஷ்ல படிப்போமா? हाँ, एलजिन दीदी आके आपको इंग्लिश में सिखाएगी। இப்போ எல்ஜின் அக்கா வந்து நமக்கு இங்கிலீஷ்ல சொல்லி தருவாங்க சரியா? ओके, வாங்க பிள்ளைகளா, இன்னைக்கு நம்ம 4th டேயோட வசனம் பார்ப்போம். ஓகேவா? இங்கிலீஷ்ல Almighty God is Redeemer. என்னது இன்னைக்கு? Almighty God is Redeemer. இப்போ நம்ம வசனம் சொல்றேன், என் பின்னாடி நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? Your Redeemer is the Holy One of Israel. He is called the God of the whole earth. Isaiah 54:5. ஓகேவா? நான் பலப்படி சொல்றேன், ஸ்லோவா சொல்றேன், நீங்க பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேவா? Your Redeemer is the Holy One of Israel. He is called the God of the whole earth. Isaiah 54:5. Okay? ரொம்ப அழகா எல்லாருமே சொல்லிட்டீங்க. बहुत अच्छे से आप लोग ने बोला। எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்கல்ல, எங்களுக்கு கேட்டுட்டே இருந்தோம் நாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அக்கா? अभी हम लोग क्या करेंगे? अभी हम लोग एक्शन सॉन्ग सीखेंगे ना। இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் நம்ம கவனிக்க போறோம் சரியா? अभी नया सॉन्ग सीखते हैं कि पुराना सॉन्ग देखना है? பழைய பாட்டு வேணுமா இல்லாட்டி புது பாட்டு வேணுமா? यारो பழைய பாட்டு சொன்ன மாதிரி இருக்கு, कोई तो बोल रहे हम लोग को पुराना सॉन्ग भी सिखाओ करके। யாரோ சொல்றீங்க பழைய பாட்டு எங்களுக்கு கத்து கொடுங்கன்னு. अभी हम लोग सॉन्ग सेक्शन के अंदर जाते हैं। ठीक है कुटीज, वी आर कमिंग इन एक्शन सॉन्ग सेक्शन। ओके, ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன செக்ஷனுக்குள்ள வந்திருக்கோம்? பாட்டு சரியா? நம்ம பழைய பாட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அப்புறம் நம்ம அக்கா புது பாட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க சரியா? பார்ப்போமா? ஐ லவ் யூ ஜீசஸ். I love you Jesus, I love you Jesus, I love you, love you, love you Jesus. I worship you Jesus, I worship you Jesus, I worship you Jesus. You are Almighty God, you are big God, you are Almighty and big God. You are Almighty God, you are big God, you are Almighty and big God. Amen, amen, hallelujah. Amen, amen, hallelujah. Amen, amen, hallelujah. Amen, amen, hallelujah.
ஆக்ஷன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் சாங் பார்ப்போமா? सॉन्ग तमिल में पाक बोरो ठीक है गर्ल्स आर यू रेडी यस 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 அவங்களா ரெடி ஆயிட்டாங்க चलो நீங்களும் ரெடி ஆயிருங்க பாட்டு படிச்சிரோமா டகட டகட ஃபாரூன் ராஜா ரகத்திலே டகட டகட விசேஷனம் பைத்தோட லகட ஏ டகட டகட செவன சமுத்திரம் முன்னாலே ஃபாரூன் ராஜா பின்னாலே இஸ்ரேலர் பைத்தலர் செவன சமுத்திரம் முன்னாலே ஃபாரூன் ராஜா பின்னாலே இஸ்ரேலர் பைத்தலர் சாத்தான் இஸ்ரேல் மாட்டிடான் யோவா பார்த்து சிரித்து சொன்னான் ஜனத்தை ரட்சித்தேனே சாத்தானானா கன்ஃபியூஷன் யோவா செய்தார் டிவிஷன் சாத்தானானா கன்ஃபியூஷன் யோவா செய்தார் டிவிஷன் தப்பினார் இஸ்ரேலர் சமுத்திரம் நடுவிலே மூழ்கினார் பாரும் சேனை சமுத்திரம் மத்தியிலே தப்பினார் இஸ்ரேலர் சமுத்திரம் நடுவிலே மூழ்கினார் பாரும் சேனை சமுத்திரம் மத்தியிலே டகட டகட प्यार करेगा यीशु प्यार करेगा छोटे बड़े सभी से प्यार करेगा यीशु प्यार करेगा छोटे बड़े सभी से प्यार करेगा गोरा हो या तो काला हो नाचा हो या तो मोटा हो गोरा हो या तो काला हो नाचा हो या तो मोटा हो मेरा यीशु सबसे प्यार करेगा यीशु प्यार करेगा छोटे बड़े सभी से प्यार करेगा यीशु प्यार करेगा छोटे बड़े सभी से प्यार करेगा अंधा हो या तो लंगड़ा हो बहरा हो या तो गूंगा हो अंधा हो या तो लंगड़ा हो बहरा हो या तो गूंगा हो मेरा यीशु सबसे प्यार करेगा यीशु प्यार करेगा मेरा यीशु सबसे प्यार करेगा क्या तू प्यार करेगा यीशु से क्या तू जिएगा यीशु के लिए प्यार करेंगे यीशु से प्यार करेंगे मिलकर हम सब यीशु से प्यार करेंगे यीशु से प्यार करेंगे मिलकर हम सब यीशु से प्यार करेंगे
தயரதையா சுவிசேஷ கூறிடும் மீனவர்கள் நாங்களே இயேசுவின் அன்பையே கூறிடுவோம் நாங்களே சுவிசேஷ கூறிடும் மீனவர்கள் நாங்களே இயேசுவின் அன்பையே சொல்லிடுவோம் நாங்களே தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஏ தயரதையா பாவம் என்னும் வலையிலே சிக்கிடும் மீன்களுக்கு இயேசுவின் ரட்சிப்பையே கூறிடுவோம் நாங்களே பாவம் என்னும் வலையிலே சிக்கிடும் மீன்களுக்கு இயேசுவின் ரட்சிப்பையே கூறிடுவோம் நாங்களே தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஏ தயரதையா தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஓ ஓ தயரதையா தயரதையா ஏ தயரதையா தயரதையா ஏ தயரதையா ஒரு தம்பி ஒரு தங்கை உண்டு சுவாச ஒற்றத்தை என்றும் நிறுத்தி விடாதே ஒரு தம்பி ஒரு தங்கை உண்டு சுவாச ஒற்றத்தை என்றும் நிறுத்தி விடாதே கால்கள் தடுக்கி விழுந்தாலும் கைகள் தட்டி பாருங்கள் சிரித்தாலும் கால்கள் தடுக்கி விழுந்தாலும் கைகள் தட்டி கலசித்தாலும் உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே ஒரு தம்பி நீயும் ஒரு தங்கை உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே ஒரு தம்பி நீயும் ஒரு தங்கை உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே பாவத்தில் தடுக்கி விழுந்தாலும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டாலும் பாவத்தில் தடுக்கி விழுந்தாலும் சோதனைகள் சூழ்ந்து கொண்டாலும் எழுந்திரு தம்பியே நீயும் எழுந்திரு தங்கையே உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே ஒரு தம்பி நீயும் ஒரு தங்கை உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே ஒரு தம்பி நீயும் ஒரு தங்கை உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே ஒரு தம்பி நீயும் ஒரு தங்கை உன் விசுவாச ஓட்டத்தை என்றும் நிறுத்தி விடாதே ஒரு தம்பி நீயும் ஒரு தங்கை நித்திய ஜீவன் பெறும் வரை ஓடிக்கொண்டே இரு ஹலோ குட்டீஸ் हाय मेरे बच्चे लोग, நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்டோரி டைம் तुम बहुत देर से इंतजार करने वाले स्टोरी टाइम आ चुका है। ஏன்னா ஸ்டோரி டைம் தான் இம்பார்ட்டன்ட்டான செஷன் அப்படிதானே ये स्टोरी टाइम बहुत इम्पोर्टेंट सेशन है। ஏன்னா இதுல இருந்தானே நாங்க क्वेश्चंसலாம் கேட்போம் इसमें से ही हम बहुत सारे क्वेश्चंस आपको पूछते हैं ना। So, மத்த நேரம் எங்க குதிச்சாலும் இந்த நேரத்துல வந்து ஒழுங்கா உட்கார்ந்துருந்தீங்க அப்படிதானே बाकी सेशन में तुम
उड़ी मारते रहोगे स्टोरी टाइम में बराबर बैठ जाते हो। நமக்கு பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. अपने को प्राइस मिलना चाहिए करके बहुत उत्साहित से आप बैठे हो ना। நீங்க ஆன்சர் பண்ண ஒவ்வொருத்தரையும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப அழகா ஆன்சர் பண்றீங்க. तुम आंसर करने वाले हर एक बच्चे लोगों को हम देख रहे हैं, तुम अच्छे तरीके से आंसर दे रहे हो। நிறைய பேர் கமெண்ட் செஷன்லயும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. बहुत सारे जन कमेंट के सेशन में भी बहुत अच्छे तरीके से आंसर भेजे हो। நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர்லயும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. व्हाट्सएप के नंबर में भी आप आंसर भेजे हो। நாங்க வந்து அந்த டைமிங் செக் பண்றோம். टाइमिंग हम चेक कर रहे हैं। அந்த டைமிங்ல யாரு டாப் 3 வராங்களோ அவங்கள தான் நாங்க வின்னர்ஸா அனௌன்ஸ் பண்றோம். वो टाइमिंग में कौन-कौन आया है उनको हम विनर करके अनाउंसमेंट कर रहे हैं। அதனால நீங்க ஆன்சர் பண்ற ஒவ்வொரு பிள்ளைங்க நேமையும் எங்களுக்கு தெரியுது. ரொம்ப சூப்பரா பண்றீங்க. थैंक यू एवरीवन. थैंक यू सो मच क्योंकि आप अच्छे तरीके से आंसर और आपके नाम भी भेज लो, इसके लिए हम बहुत आपको धन्यवाद करते हैं। ஓகே, அப்ப நம்ம இப்போ இன்னைக்குள்ள கதைக்குள்ள நேரா போகுமா? अभी आज की कहानी के अंदर हम जाएंगे क्या? ஓகே, இன்னைக்குள்ள கதை வந்து இன்னைக்குள்ள தலைப்பு நம்ம என்ன பார்த்தோம்? आज का हेडिंग क्या है? மீட்பர். परमेश्वर बचाने वाला है। ஏசப்பா நம்மளுடைய மீட்பர் அப்படிதானே பார்த்தோம் நம்ம. अपने को बचाने वाला है परमेश्वर। சரி, அப்போ இப்ப அக்கா ஒரு கதை சொல்றேன்னு. हम आपको एक कहानी बताएंगे। கிறிஸ்டியன் ஒரு அண்ணன் இருந்தாங்களாம். क्रिस्टियन करके एक भाई था। அந்த அண்ணனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. वो क्रिस्टियन भाई को एक बेस्ट फ्रेंड था। உங்களுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்க அப்படிதானே? आपको भी बेस्ट फ्रेंड्स है ना? அவங்க சொல்ல பேச்சு தான் நீங்க கேட்பீங்க. वो बेस्ट फ्रेंड का बात ही आप सुनते हो। அவன் கூட சேராதேன்னா அவன் கெட்ட பையன். உடனே நீங்க அவன் பேச்சு கேட்டு அந்த பையன் கூட சேர மாட்டீங்க. तू उसके साथ मत बात करा, वो अच्छा लड़का नहीं है करके अगर आपका बेस्ट फ्रेंड बोलता है आप उसका ही बात सुनते हो ना। தெரியுது எனக்கு, அக்காக்கு எல்லாம் தெரியுது இங்க இருந்துட்டு. दीदी को सब पता, इधर खड़ी मुझे सब पता है। அதே மாதிரி கிறிஸ்டியனும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்தே படிப்பாங்க, சேர்ந்தே விளையாடுவாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்தே ஆர்மில ஜாயின் பண்ணிட்டாங்க. क्रिस्टियन और उसके साथ में रहने वाले दोस्त साथ में पढ़े, साथ में स्कूल खत्म किया, कॉलेज खत्म किया, उसके बाद आर्मी में चले गए साथ में। அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ட்ரைனிங் பண்ணாங்க. दोनों जन साथ में ही ट्रेनिंग उन्होंने किया। ரெண்டு பேரும் ரொம்ப லைக் எல்லாத்துலயுமே இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்டா இருப்பாங்க. सारी चीज में वो लोग दोनों जन फर्स्ट रहते हैं। இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே பிரியவே மாட்டாங்க. ये दोनों जन कभी अलग नहीं होते हैं। ஆனா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு இது வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது. एक ही इसमें दोनों जन को जमता नहीं था। அது என்னது தெரியுமா? क्या पता है क्या? கிறிஸ்டியன் வந்து ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவான். क्रिस्टियन जो है वो बहुत प्रार्थना करता है। அவங்களுக்கு பைபிள் ரீட் பண்ணுவாங்க, बाइबल रीड करता है, ஏசப்பாவை டெய்லி ஆராதிப்பாங்க. परमेश्वर को रोज वो आराधना करता है। ஆனா இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, उसका बेस्ट फ्रेंड है ना, அவங்களுக்கு ஏசப்பா மேல நம்பிக்கை எல்லாம் இல்ல. उसका बेस्ट फ्रेंड को परमेश्वर के ऊपर विश्वास नहीं था। அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்வான், वो बेस्ट फ्रेंड बोलता है இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா, ये सब अंधविश्वास है यार। நீ யாராச்சும் ஜெபம் பண்றதுனால வாழ முடியுமா, நீ லூசா அப்படின்னு கேட்பான். तू पागल है क्या? कोई भी प्रार्थना करने से जी सकता है क्या? क्यों ऐसा कर रहा है करके वो बोलता है। நம்ம உழைக்கும், அதான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குது. हम काम करते हैं इसीलिए अपने को पगार मिलता है। சும்மா இது நீ இந்த ஏசப்பான்னு சொல்லிட்டு தெரியாத तुम ऐसा परमेश्वर परमेश्वर कर बोलकर मत फिरो यार। அப்படின்னு அவன் எப்பவுமே உன்னை டாண்ட் கிண்டல் அடிப்பான். कभी भी वो टोंट बजाते रहता है क्रिस्टियन को। ஜெபம் பண்ணும்போது பைபிள் வாசிக்கும் போது மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வேற வேலை பண்ணுவாங்க. प्रार्थना करते वक्त और बाइबल पढ़ते वक्त ये दोनों दोस्त लोग अलग अलग रहते हैं। அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. वैसा ये लोग दोनों बहुत बेस्ट फ्रेंड थे। கிறிஸ்டியன் இவங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுவான். ஆனா இவன் சொல்லுவான், டேய் எனக்காகலாம் நீ ஜெபம் பண்ணாத, நான் வந்து என் வாழ்க்கையை பாத்துக்குவேன், எனக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. तू मेरे लिए प्रार्थना मत करो, मेरे को कुछ नहीं होएगा, सब ठीक हो जाएगा, तो मेरे लिए प्रार्थना
प्रार्थना मत कर करके बोलता है। அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு தடவை இவங்களோட ஹையர் அத்தாரிட்டி அவங்க கமாண்டோ ஆபீசர் வந்து அவங்கள கூப்பிடுவாங்க. वो सिपाही सोल्जर के ऊपर रहने वाले हायर कमांडो ने इनको बुलाया था। அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்போ நீங்க ரெண்டு பேருமே நாங்க வந்து ஒரு எமர்ஜென்சில ஒரு பார்டர்ல சண்டை போடுறதுக்காக உங்க ரெண்டு பேரையும் அனுப்ப போறோம். एक बॉर्डर में जाकर झगड़ा करने के लिए, युद्ध करने के लिए तुम दोनों को हम बेचने वाले हैं। அப்படியான இவங்க ரெண்டு பேருமே பிரியவே மாட்டாங்க. क्योंकि ये दोनों जन कभी अलग नहीं होते हैं। அதனால இவங்க ரெண்டு பேருமே எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. सारी चीज में ये दोनों जन परफेक्ट रहते हैं। சோ அதனால இவங்க ரெண்டு பேருமே உங்க ரெண்டு பேரையும் நாங்க சாந்தே அனுப்புறோம் சொல்லி சாந்தே அனுப்பிடுவாங்க. इसलिए वो तुम लोग दोनों साथ में ही जाओ करके साथ में इनको बेच दिया गया। அங்க என்ன பார்டர்ல சண்டை எப்படி நடக்கும்? वो बॉर्डर में कैसा झगड़ा होता है, என்ன நியூஸ் எல்லாம் கேக்கிங் அப்படிதானே? न्यूज़ सुनते हो ना। இது இப்போ நடந்ததுல பல வருஷங்கள் முன்னாடி நடந்தது. बहुत सालों के पहला ये स्टोरी, ये कहानी सचमुच हुआ है। அப்ப என்ன இப்போ மாச்சு நம்ம டிவில நியூஸ்ல நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. अपने को पता है टीवी में न्यूज़ में ये सारे कार्य न्यूज़ में आ रहे तो अपने को पता चलता है। அப்பலாம் அதெல்லாம் வந்து தெரியுறதே ரொம்ப அரிது. तो ये सब युद्ध हो रहा है करके पता चलने का बहुत बड़ी बात है। அப்பலாம் ரேடியோ தான் உண்டு. இத நம்மள மாதிரி இந்த மாடர்ன் டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. पहला कैसा था, सिर्फ रेडियो था। अभी कैसा मॉडर्न टेक्नोलॉजी आ चुका है। சோ அந்த டைம்ல तो उस समय में இவங்க ரெண்டு பேரும் பார்டர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ये दोनों जन बॉर्डर में झगड़ा कर रहा है। இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஆப்போசிட்ல இருந்து பயங்கரமா குண்டுகள் இங்க பாயுது அங்க போகுது, பயங்கரமான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. वहां से यहाँ पर बॉम्ब फेंक रहे, यहाँ से वहां शूटिंग चल रहा है। बहुत भयंकर रीति से वहां पर युद्ध हो रहा है। ஒரு குண்டு கிறிஸ்டியன் மேல வந்து பாயுது. क्रिश्चियन की सामने से एक बुलेट उसके ओर आ रहा है। அவன் கீழே விழுந்துருதான். क्रिश्चियन नीचे गिर जाता है। फ्रेंड பயந்து அடிச்சு போய் அவனை பார்க்கா. उसका दोस्त डर के मारे उसके बाजू में जाकर देखता है। அவன் फ्रेंड அவன் கிறிஸ்டியன் சாகல, உயிரோட இருக்கா. क्रिश्चियन मरा नहीं, जिंदा है। அப்போ அவன் फ्रेंड சரி அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவன் ஷூட்டிங் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். वो उसका दोस्त जिंदा है करके पता चलने के बाद क्रिश्चियन का दोस्त जो है शूट करने के लिए आगे बढ़ गया। அந்த யுத்தம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு இவங்க டென்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ये सारे युद्ध खत्म होने के बाद उनके जो तंबू में आए थे, அந்த நேரத்துல கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் அவன்கிட்ட கேட்கா, டேய் எப்படிடா நீ காப்பாத்தப்பட்ட அப்படின்ட்டு. क्रिश्चियन के दोस्त ने पूछा क्रिश्चियन के पास, तेरे को बुलेट लग गया था छाती पे, तू कैसा जिंदा हुआ है? அப்போ கிறிஸ்டியன் வந்து ஒரு சின்ன பைபிள் எடுத்து அவன் கையில காமிப்பான். उसके पॉकेट में से निकाल कर एक बाइबल को हाथ में देता है। அப்ப அவன் சொல்லுவான், அந்த பைபிள்ல கரெக்ட்டா அந்த புல்லட் வந்து அந்த ஆட்ட ஃபுல்லா அந்த பைபிள்க்குள்ள வரைக்கும் அந்த புல்லட் பாஞ்சிருக்கும். वो बुलेट जो है वो बाइबल के एंड पेज तक वो आया है। அப்ப அவன் சொல்லுவான், எனக்கு இது எதுவுமே புரியல, நீ இது என்னது அப்படின்னு கேட்டான். मुझे कुछ भी नहीं समझ में आ रहा है, यीशु तू क्या बता रहे करके क्रिश्चियन का दोस्त पूछ रहा है। கிறிஸ்டியன் சொல்றா, क्रिश्चियन बोल रहा है, பைக்குள்ள அந்த பைபிள் வச்சிருந்தேன்டா, मेरा पॉकेट के अंदर में वो बाइबल को मैंने रखा। அந்த புல்லட் வந்து அது லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கு, ஆனா என் உடம்பு அதை தொடல. वो पॉकेट में रखा हुआ बाइबल के ऊपर वो बुलेट आया, लास्ट पेज तक वो बुलेट आके अटक गया। ஆனா என் உடம்பு அது எனக்கு ஒண்ணுமே ஆகல. मेरा शरीर को वो बुलेट चोट नहीं पहुंचाया। பாத்தியா, ஏசப்பா என்ன காப்பாத்திட்டாங்க. देखा वो परमेश्वर मेरे को कैसा बचा लिया करके क्रिश्चियन उसके दोस्त के पास बता रहा है। உடனே அவன் ஃப்ரெண்ட் சொல்வான், तुरंत उसका दोस्त बताता है, டேய் நீ ஆரம்பிச்சிட்டியா உன் ஏசப்பா கதைய? अरे यार तू फिर से शुरू कर लिया तेरे रामायण को। நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தான்டா சாவோம், அதனால பைபிள்லாம் உன்னை காப்பாத்தல, நம்ம ரெண்டு பேரும் தலைவிதியில நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சாவோன்னு இருக்கு, அதனாலதான் நீ காப்பாத்தப்பட்டுட்ட, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவான். ऐसा कुछ भी नहीं है, हमारे सिर में लिखा है, हम दोनों साथ में ही हमारी मृत्यु होगा करके अपने सिर में लिखा है करके क्रिश्चियन का दोस्त बता रहा है। ஏசப்பா எல்லாம் உன்னை காப்பாத்தல, இது ஏதோ
ஆக்சிடென்ட்டா நீ காப்பாத்தப்பட்டுட்ட. एक्सीडेंटली तू बच गया, बस बाकी कुछ नहीं। இப்படிதான் நிறைய பேர் நம்ம சொல்லுவாங்க, நம்மள பார்த்து சொல்லுவாங்க. ऐसे बहुत सारे जन अपने को बताते हैं ऐसा। அப்ப அது நம்பிக்கை எல்லாம் வைக்க வேண்டாம். भरोसा मत करो करके बोलेंगे। உனக்கு இது நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. तेरे को ये होना है करके है, इसीलिए तुझे हुआ है करके बोलेंगे। அப்படி அப்படி அவங்க சொல்லுவாங்க. ऐसे वो बोले हैं। ஆனா நம்ம மேல இயேசுவோட கிருபை இருக்குது. पर वैसा नहीं, परमेश्वर की अपने ऊपर परमेश्वर का करुणा है। இப்படிதான் இவங்க வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்தது. ऐसा इनका जिंदगी जा रहा था। ஒரு நாள் இவங்க வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக இவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஷிப்ல. ஒரு ஓஷன்ல இவங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஷிப்ல. एक बहुत बड़ी जहाज में ये वहां पर ये ट्रैवल कर रहे थे। இவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். समुद्र में से वो लोग जहाज के द्वारा इस जगह से दूसरे जगह पर जाने के लिए प्रयाण कर रहे थे। அப்போ ஒரு 10 நாள் டிராவல் அது. एक 10 दिन जहाज में जाकर ट्रैवल करना है। அவங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற வேளையில ट्रैवल करने के समय में இவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு வசமா மாட்டிக்கிடுவாங்க. जगह पर वो फंस जाते हैं। ஒரு பெரிய ஒரு இதுல சுழல் இதுல அவங்க மாட்டிக்கிடுவாங்க. बहुत बड़ी एक तूफान हवा के बीच में वो अटक जाते हैं। அதுல வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக இவங்க சிக்னல்ஸ்லாம் அனுப்பி அவங்க வந்து அந்த லைஃப் போட்டை வந்து கூப்பிடுவாங்க. वो सिग्नल सारे भेजकर बहुत सारे उनको बचने के लिए एरोप्लेन से वो सुरक्षा करने वाली टीम सब आ चुका है। ஒரு இவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு லைஃப் போட் வருவாங்க, ஒரு போட் வரும். वहां से एक बोट आता है ये शिप में रहने वाले लोगों को बचाने के लिए। அப்போ என்ன ஆகும்னா நிறைய பேரை காப்பாத்தி போய் கொண்டே இருப்பாங்க. ये शिप से दूसरा शिप में लेकर जाने के लिए बहुत सारे लोगों को उठाकर दूसरे शिप में शिफ्ट कर रहे हैं। அப்படி இவங்க ஃபர்ஸ்ட் டர்ன் போயிட்டு வந்துரும். ऐसा एक टर्न जाकर आ चुका है। செகண்ட் டர்ன் போயிட்டு வந்துரும். सेकंड टर्न भी जाकर आ जाता है। தேர்ட் டர்ன்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு மேல இந்த போட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் இதுக்கு மேல அந்த போட்டு தாக்க பிடிக்காது, அவங்க எல்லாரும் செத்து போயிடுவாங்க. अभी ये थर्ड टाइम है ना, इसके अभी 2 जन को हम लेंगे, बाकी जो भी जहाज में रहने वाले वो लोग को हम नहीं बचा सकते हैं। அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ऐसे वो लोग बोल देते हैं। அவங்க சொல்லுவாங்க இப்போ எங்ககிட்ட ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் நாங்க லைஃப் ஜாக்கெட் கொடுக்கோம். हमारे पास एक ही एक लाइफ जैकेट है। இந்த ஒரு லைஃப் ஜாக்கெட் யார் போடுறாங்களோ அவங்க மட்டும் தான் காப்பாற்றப்பட முடியும். लाइफ जैकेट कौन पहनता है उसी को ही हम लेकर जाएंगे। மத்த யாரையும் எங்களால காப்பாற்ற முடியாது. किसी को भी हम बचा नहीं सकते हैं। அதனால நீங்க என்ன பண்ணணும்னு பாத்துக்கோங்க. तुम क्या करना है करके तुम डिसाइड कर लो। அப்ப அதுல அங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. वहां पर थोड़े जन रहते हैं। அப்ப அவங்க சொல்லுவாங்க எங்களுக்குலாம் கொஞ்சம் வயசாயிட்டு, बोलते हैं हमको थोड़ा उम्र जा चुका है। கிறிஸ்டியன் ஃப்ரெண்டும் இன்னும் 2 பேர் வந்து கொஞ்சம் வாலிப வயசுல இருக்காங்க. क्रिश्चियन और क्रिश्चियन का दोस्त और उनके साथ में रहने वाले साथी सभी लोग जवान की उम्र में थे। இவங்க ஒரு 4 பேரை எப்படியாச்சும் காப்பாத்த ட்ரை பண்ணுங்க. ये 4-5 लोगों को आप कैसे भी कर मदद कर इनको जीवन दे दो। இவங்க वयசு 26-27 वयசு தான் இருக்குது. इनको 26-27 उम्र ही है, इनको कैसे भी कर बचा लो। இவங்க இன்னும் இந்த உலகத்துல நிறைய நாள் வாழலாம். ये जिंदगी में ये दुनिया में ये लोग और जिंदगी बिता सकते हैं। அப்படி அதுல வர கிறிஸ்டியனோட ஃப்ரெண்ட் அவங்க அம்மா அப்பாக்கு ஒருத்தருக்கு ஒரு பசங்க. क्रिश्चियन और क्रिश्चियन का दोस्त उसकी मम्मी और पापा को एक ही एक लड़का। அப்போ அவங்க சொல்லுவாங்க இவங்க 4-5 பேரையாச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு கேட்பாங்க. दूसरे जो उम्र जा चुका है उन्होंने बोला ये 4-5 लोगों को प्लीज आप कैसे भी बचा लो। அப்போ அவங்க அந்த ஆள் சொல்வாரு 4-5 பேரா, எங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் தான் இருக்கு. இந்த ஒரு லைஃப் ஜாக்கெட்ல யாரு நீங்க காப்பாத்தி வரணும்னு நினைக்கிறீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைஃப் ஜாக்கெட்டை அங்க வீசிடுவான். 4-5 जन की आप बात करें, मेरे पास एक ही लाइफ जैकेट है, वो फेंक देते हैं यहाँ से, वो उस जहाज में फेंक देते हैं। आपको कौन आना है पहन कर आ जाओ। அந்த நேரத்துல அப்ப அவங்களவங்க சொல்லுவாங்க நம்ம இந்த 4-5 பேர் பேரை எழுதி போட்டுருவோம், யார் பேருக்கு சிட்டி வருதோ அவங்க அந்த லைஃப் ஜாக்கெட்டை போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள அந்த ஆட்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. वहाँ पर रहने वाले लोग एडवाइस क्या देते हैं कि 4-5 जन वो जवानी बच्चों लोगों का नाम चिट्ठी में डालकर नीचे डाल देंगे, किसका नाम आता है उनको बेच देंगे लाइफ जैकेट पहनाकर। அப்படி அப்போ உடனே பேரெல்லாம் எழுதி போட்டாச்சு. फटाफट चिट्ठी में नाम सब लिखा दिए। கிறிஸ்டியன் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் ஃப்ரெண்ட. क्रिश्चियन
उसका दोस्त को देख रहा है இன்னும் 3 பேரும் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. और 2-3 जन को भी देख रहे हैं। அந்த சிட்டி யார் பேர் வரப்போகுது, யார் பேர் வரப்போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க ஆவலா. वो चिट्ठी किसका ऊपर गिरने वाला, किसका नाम आने वाला है। அந்த சிட்டியை திறந்து பார்த்தாங்க. चिट्ठी को निकाल कर देखा, அதுல யார் பேர் வந்துச்சு தெரியுமா தம்பி தங்கச்சி? इसका नाम आया, पता है क्या मेरे भाइयों मेरे बहनों? கிறிஸ்டியன் பேர் வந்துச்சு. क्रिश्चियन का नाम आया था। அப்போ கிறிஸ்டியன் உடனே அவன் ஃப்ரெண்டு கிறிஸ்டியனை பார்க்கான். क्रिश्चियन ने उसका दोस्त का चेहरा को देखा। அப்போ எல்லாரும் சொன்னாங்க, கிறிஸ்டியன் இந்த லைஃப் ஜாக்கெட் உனக்கு தான், இது சூட்டபிள், கடவுள் உன்னை காப்பாத்திருக்காரு, என்ன பிடிப்பா அப்படிங்காரு. परमेश्वर तो तेरे को क्रिश्चियन तेरे को बचा लिया है, तू ये लाइफ जैकेट पहन ले और तू जा तेरा जीवन को बचा ले அப்படின்னு கொடுக்காங்க அவங்கிட்ட லைஃப் लाइफ ஜாக்கெட். जैकेट को क्रिश्चियन के पास दे रहे हैं। கிறிஸ்டியன் அவன் ஃப்ரெண்டை பார்க்கான். क्रिश्चियन उसका दोस्त को देखा, அவன் ஃப்ரெண்டோட கண்ணுல கண்ணீர் கட்டி उसका दोस्त की आंख में आंसू भरा है। அவன் ஃப்ரெண்டு கிறிஸ்டியனை பார்த்து சொல்லுதான், उसका दोस्त क्रिश्चियन को देखकर बता रहा है, அம்மா அப்பாவை நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிரு, मम्मी पापा को मैंने पूछा करके तू बता दे, எங்க அம்மா அப்பாவை கவனிச்சுக்கோ मेरे मम्मी और मेरे पापा लोगों को तू संभाल ले, அப்படின்னு சொல்லுதான். वैसा वो भूल रहा है। கிறிஸ்டியன் கண்ணியும் கண்ணீர் கட்டி இருக்கு. क्रिश्चियन रो रहा है। அப்போ கிறிஸ்டியன் என்ன பண்றான் தெரியுமா? क्रिश्चियन क्या कर रहा है पता है क्या? லைஃப் ஜாக்கெட்டை அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து वो लाइफ जैकेट को क्रिश्चियन के दोस्त के पास देकर அவனை அங்க தள்ளி அவன் சொல்றான், நீ அந்த போட்ல போய் உளுந்துரு तू அப்படிங்க. जाकर वो बोट में जाकर गिर जाकर कर धक्का मार देता है। அந்த லைஃப் ஜாக்கெட் அவனுக்கு எப்படியாச்சும் நீ காப்பாத்தி பொழைச்சிப்போ तू அப்படின்னு சொல்லுவான். तू कैसे भी जिंदा हो जा करके क्रिश्चियन उसका दोस्त को बचा देता है। அப்போ கிறிஸ்டியன் அந்த லைஃப் ஜாக்கெட் போட்ட பிறகு இங்க இருந்து கத்துவான். क्रिश्चियन वो लाइफ जैकेट पहनने की वो क्रिश्चियन का दोस्त लाइफ जैकेट डालने के बाद वो चिल्लाकर बोलता है। கிறிஸ்டியனோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து கத்தி சொல்லுவான், क्रिश्चियन का दोस्त वहां पर चिल्लाकर बोलता है, நீ எப்படி இத பண்ணலாம் எனக்கு? तू क्यों ऐसा मेरे साथ किया? அப்போ கிறிஸ்டியன் அங்க இருந்து சொல்லுவான், क्रिश्चियन वहां से बताया, நீ எப்பவும் ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு சொன்னேம்ல. परमेश्वर प्यार कर रहा है करके मैंने बोला ना। இன்னைக்கு நான் செத்தா பரலோகத்துக்கு போயிருவேன், आज मैं मरा तो मैं स्वर्ग में जाएगा, ஆனா உன் ஆத்மா நரகத்துக்கு போயிருமே. तेरा आत्मा नरक में जाएगा। ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு. परमेश्वर तेरे से प्यार कर रहा நீ है। கேட்டல ஏசப்பா எப்படி நேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு, तू पूछा है ना परमेश्वर कैसा प्यार करता है। இப்படிதான் ஏசப்பா நேசிப்பாங்க. ये ऐसा ही परमेश्वर प्यार करता है। நீ உன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துக்கோ, तू जा तेरे जिंदगी को तू देख ले, நீ ஏசப்பாக்காக உன் வாழ்க்கைய வாழு. तेरे जिंदगी को परमेश्वर के सम्मुख में अर्पण कर ले। எங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடு, तेरे मम्मी पापा को तू बता दे, நான் பரலோகத்துல அவங்கள சந்திப்பேன் स्वर्ग में मैं उनको मिलूंगा। அப்படி சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு அந்த போட் மூழ்கி போச்சு. वो बोट वो ऐसा बोलते ही क्रिश्चियन रहने वाले वो बोट डूबकर क्रिश्चियन मर चुका था। கிறிஸ்டியன் இறந்து போயிட்டான். क्रिश्चियन मर चुका था। அவன் ஃப்ரெண்ட் அந்த ஜாக்கெட் போட்டு அழுதுட்டு இருக்கான். वो जैकेट पहनकर क्रिश्चियन का दोस्त रो रहा है। இதுதான் இயேசுவின் அன்பா? यही परमेश्वर का प्यार है क्या? இதுதான் இயேசுவின் அன்பா? यही परमेश्वर का प्यार है क्या? தம்பி தங்கச்சி, ये मेरे भाई मेरे बहन, இயேசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறாருமா. परमेश्वर आपसे भी प्यार करता है। இப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ऐसे ही यीशु मसीह इस दुनिया में आकर நம்மளுக்காக பிறந்தார், हमारे लिए पैदा हुआ, நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், हमारे पापों के लिए वो गुलाम वो मार खाए, நம்மளுக்காக சிலுவையில் அவருடைய உயிரையே கொடுத்து விட்டார். हमारे लिए वो क्रूस पर परमेश्वर की जीवन को दे दिया। எப்படி கிறிஸ்டியனோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல சாகணுமோ, ऐसा क्रिश्चियन का दोस्त के लिए क्रिश्चियन ने जीवन दिया। கிறிஸ்டியனோட ஃப்ரெண்ட் சாக வேண்டிய இடத்துல क्रिश्चियन का दोस्त मरने वाले जगह पर கிறிஸ்டியன் உயிரை கொடுத்துட்டான். क्रिश्चियन ने उसका जीवन दे दिया। அதே போல वैसे ही நீயும் நானும் மரிக்க வேண்டிய இடத்துல तू और मैं मरने की जगह पर ஏசப்பா நம்மளுக்காக ஜீவனை கொடுத்துட்டார். हमारे परमेश्वर हमारे लिए जीवन दे दिया है। அவருடைய ஜீவனை கொடுத்து உன்னை ரட்சித்திருக்காரு. उनके जीवन को देकर तुमको सुरक्षा किया है। நீ பண்ண பாவத்துக்காக तूने जो किया हुआ पाप के लिए நரகம் விதிச்சிருக்கு. तेरे लिए नरक आया है। நம்ம பண்ற ஒவ்வொரு தப்புக்காகவும் हम जो करने वाले हर एक
நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு नरक में हम नहीं जाने के लिए ஏசப்பா நம்மளுக்காக இறங்கி வந்தாங்க. परमेश्वर स्वर्ग से उतर कर नीचे आया. உன்னுடைய என்னுடைய தண்டனையும் அவர் மேல எடுத்துட்டாங்க. तेरा और मेरा गलती को परमेश्वर के पीछे ले लिया. நம்மளுக்காக அவங்க இறந்தாங்க. हमारे लिए परमेश्वर मर जीवन दिया. ஏசப்பாக்காக நம்ம வாழ்க்கைக்கு வாழுவோமா? मैं मेरे भाइयों मेरे बहनों परमेश्वर के लिए हमारे जिंदगी को बिताएंगे. ஒரே ஒரு வாழ்க்கை, एक ही एक जिंदगी ஏசப்பாக்காக வாழ்வோமா? परमेश्वर के लिए जिएंगे. அவரோட ஜீவனை உனக்கு கொடுத்தார்ல, परमेश्वर का जीवन आपको दिया. அவருக்காக உண்மையா இருப்போமா? परमेश्वर के लिए सच्चाई से रहेंगे क्या? கண்ணு மூடியா தம்பி தங்கச்சி? आंखें बंद करेंगे क्या? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? सभी लोग मिलकर प्रार्थना करेंगे. அன்புள்ள ஏசப்பா, हे मेरे प्यारे परमेश्वर, என்னுடைய பாவங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க. मेरे पापों के लिए आप मारे गए परमेश्वर. நான் தண்டனை பெறணும் ஏசப்பா. मैं परमेश्वर मेरे ऊपर आने वाले सारे तकलीफ நீங்க எடுத்து கொண்டுட்டீங்க. आपके पीठ पीछे आप ले लिया परमेश्वर. ஏசப்பா, நீங்க என்னுடைய நான் அடி வாங்க வேண்டிய இடத்துல நீங்க அடி வாங்கிருக்கீங்க. मैं मार खाने वाली जगह पर परमेश्वर आप मार खाए. என் சிந்தனையில பண்ற தப்புக்காக உங்களுடைய தலையில முட்கிரீடம் வைக்கப்பட்டிருக்குப்பா. मैं सोचता हूँ गलत, उसके वजह से परमेश्वर आप कांटे का मुकुट आपको पहनाया गया था परमेश्वर. கையினால நான் திருடுற அந்த தப்பு பண்றதுனால உங்க கையில ஆணிகள் அறையப்பட்டிருக்கு ஏசப்பா. ये हाथ से मैंने चोरी किया परमेश्वर, उसके लिए आपके हाथ में किल्ला मारा गया था. என் காலை வச்சுட்டு நான் தப்பான இடத்துல போறதுனால தான் உங்களுடைய கால்களில் ஆணி பாஞ்சிருக்கு ஏசப்பா. मेरा पैर से परमेश्वर में गलत काम करने के लिए जा रहा था, इसके वजह से आपके पैर में खिल्ला लगाया है. நான் திரும்ப தப்பு பண்ண மாட்டேன் ஏசப்பா. लगातार मैं पाप नहीं करूंगा परमेश्वर. मुझे माफ कर दो. இந்த ஒரு விஷயம் மன்னிங்க ஏசப்பா. एक बार मेरे को माफ कर दो. ஏசப்பாட்ட கேப்பியா தம்பி? पूछो परमेश्वर के ஏசப்பாட்ட पास. சொல்லு தங்கச்சி. बताओ परमेश्वर के ஏசப்பா पास. மன்னிங்க. परमेश्वर मुझे माफ कर दो. ரத்தத்தினால என்ன கழுவி சுத்திகரிங்க. परमेश्वर आपके लहू से मुझे शुद्ध करो. என்ன உங்களுக்கு பிரியமான பிள்ளையா மாத்துங்க. आपके प्रिय बच्चा के दोबारा मुझे बनाओ. என்ன உமக்கு கீழ்ப்படிகிற பிள்ளையா மாத்துங்க. आपको आज्ञा करने वाले बच्चे के समान मुझे बनाओ. நீ அழுது ஏசப்பாட்ட கேக்கியா? तू रोकर परमेश्वर के पास पूछ रहा है क्या? போது ஏசப்பா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவாரு. पूछते एक वक्त परमेश्वर तेरा पापों को शुद्ध कर रहा है. உன்னை திரும்ப அந்த பாவத்தை நினைப்பூட்ட மாட்டாரு. परमेश्वर फिर से वो पाप के अंदर नहीं गिराएगा. உங்க அம்மா அப்பா நீ செஞ்ச தவற திரும்ப சொல்லலாம். परमेश्वर तेरे मम्मी और पापा तो करने वाले पापों को फिर से बताएंगे. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட அப்படி சொல்லலாம். तेरे फ्रेंड्स तुझे ऐसे बताएंगे. உன் டீச்சர் உன்னை ஹர்ட் பண்ணலாம். तेरे टीचर तुझे मन में तकलीफ पहुंचाएंगे. ஆனா ஏசப்பா நீ செஞ்ச தப்ப திரும்ப சொல்லி காமிக்க மாட்டாரு. तू कभी किया वो गलती परमेश्वर तेरे को कभी नहीं बताएगा. உன்னை அந்த தப்பு பண்ற அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி பார்க்க மாட்டாரு. ये गलत काम करने वाली लड़की करके गंदे नजर में परमेश्वर तुझे कभी नहीं देखेगा. அவர் இன்னும் அதிகமா और நேசிப்பாரு. अधिक परमेश्वर तुमसे प्यार करेगा. ஆனா நீ அவருக்காக அந்த தப்பை விட்டுட்டு வாரல்ல. क्योंकि परमेश्वर के लिए तो वो गलत को छोड़ के तू आ रही है ना. ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிப்பாரு. परमेश्वर तेरे से बहुत प्यार कर रहे உனக்கு हैं. நல்லது பண்ணதுக்கு கிருபை செய்வாரு. तो अच्छा काम करने के लिए परमेश्वर करुणा को देंगे. உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாரு. तुझे कभी हाथ नहीं छोड़ेंगे. உன் கூடவே இருப்பாரு. तेरे साथ रहेंगे. நீ எங்க போனாலும் சரி உன் கூட வருவாரு. तू कभी किधर भी जाएगा परमेश्वर तेरे साथ आएगा. நீ ஒரு தடவை ஏசப்பா கிட்ட சொல்றியா? एक बार परमेश्वर के पास बताओ. ஏசப்பா என் கூட இருங்க. परमेश्वर मेरे साथ रहो. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. मुझे छोड़कर मत என் जाओ. கையை பிடிச்சிருங்க. मेरे हाथ पकड़ो என்னை परमेश्वर. நடத்துங்க. मुझे चलाओ உன்னை परमेश्वर. நடத்துவார் தம்பி தங்கச்சி. मेरे भाई मेरी बहन परमेश्वर तुमको चलाएंगे. அவர் உன் கையை பிடிச்சா போதும் தம்பி தங்கச்சி. परमेश्वर सिर्फ तुम्हारे हाथ पकड़ेंगे तो वो काफी है. வேற யாரும் உனக்கு உதவி செய்யாட்டாலும் அவர் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு. कोई भी नहीं मदद करेगा तो भी चलेगा. परमेश्वर एक तुमको मदद करता है. சொல்லி ஏசப்பா என் மனசுல வாங்க. बोलो परमेश्वर मेरे हृदय में आ जाओ. என் மனசுல வாங்க. मेरे हृदय में आ जाओ. என் மனசுல வாங்க. मेरे हृदय में आ என் जाओ. மனசுல இருக்க கெட்டதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. मेरे हृदय में रहने वाले सारे गंदी चीज को निकाल दो. என் மனசு புதுசா மாத்துங்க. मेरे हृदय को नया बनाओ.
ஏசப்பா உன் மனசை புதுசா மாத்துறாருமா. परमेश्वर आपका हृदय को नया बना रहा है, உன்னை புதுசா ஒரு அழகான பிள்ளையா மாத்துறாரு. नया बच्चा बना रहा है परमेश्वर परमेश्वर। படிக்கிற பிள்ளையா மாத்துறாரு. परमेश्वर तुमको आज्ञा करने वाले बच्चे की समझ बना रहा है। டெய்லி அவர்கிட்ட நீ நோக்கி கூப்பிடணும். परमेश्वर की ओर पुकारो। ஏசப்பா இந்த நேரத்துல ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. इस समय में कबूल किया हुआ हर एक बच्चों लोगों को तुम्हारे हाथों में हम अर्पण करते हैं உங்க परमेश्वर। ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் मेरे खुद का रक्षक है करके स्वीकार किया हुआ हर एक बच्चों लोगों को கடைசி பரியந்தம் அவங்கள நடத்துங்க ஏசப்பா. अंतिम दिनों तक परमेश्वर आप चलाओ। அவங்க இருதயத்துல விதைக்கப்படுற இந்த விதை उनके हृदय में उगाया गया ये बीज அவங்க என்னைக்குமே மறக்க கூடாது वो ஏசப்பா. कभी नहीं भूलना चाहिए। சத்ருவானவன் வந்து அதை எடுத்து போய் எங்கேயும் போட்டுற கூடாது. शैतान आकर उसको बिगड़ाना नहीं चाहिए அவங்க परमेश्वर। இருதயத்தை வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க उनके हृदय को परमेश्वर आप लहू से बंद कर लो। பொல்லாதவருடைய கண்களுக்கு இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க दुष्ट ஏசப்பா. लोगों की आंख से इनको बचा लो। அசுத்த கண்களுக்கு பிள்ளைங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க अशुद्ध ஏசப்பா. आत्मा से इनको बचा लो। எங்களை முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க पूरा तरीके से रक्षा करो। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம். प्रार्थना करते ஜீவனுள்ள हैं நல்ல मेरे தகப்பனே. अच्छे पिता। ஆமென். आमेन। ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ இன்றைக்கி வந்து டே 4. ஸோ நானும் ஜாக்கும் வந்திருக்கோம். ஜாக் எப்போ வந்தான்னு தெரில, ஆனால் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்டாக ஆயிருப்பேன் இப்போதுக்கு. என்ன ஜாக்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஜாக் வந்து அவனுடைய ஆஸ் யூஷுவல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டான். ஸோ இன்றைக்கி ஜாக் நம்ம வந்து டே 4க்கு மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ மெமரி வேர்ஸ் நான் சொல்லுவேன், நான் சொல்லும்போது நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஓகே. ஸோ என்னோடய வசனத்தோட இருப்பிடம் வந்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெரி குட். ஸோ நான் இப்போ வசனம் சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஓகே. பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ நீங்கள் வந்து இப்போ வசனம் சொல்லி கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் பாராமல் சொல்லி கொடுப்பீங்களா? நான் வந்து சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லணும். பசங்க எல்லாரும் அதை கேட்டு சொல்லுவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஓகே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வசனம் நீ தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ஓகே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். வெரி குட் ஜாக், நல்லா வசனம் சொல்கிறேன். நாங்களாம் எல்லோரும் ரிப்பீட் பண்ணோம். ஸோ நீ இப்போ தமிழில் சொல்லி கொடுத்துட்ட, இங்கிலீஷ்லையும் சொல்லி கொடுத்துருவியா? ஓகேண்ணே. இங்கிலீஷ் தெரியுமில உனக்கு? ஏண்ணே நல்லா தெரியும்ண்ணே. ஓகே, அப்போ இங்கிலீஷில் இப்போ ஜாக் வந்து வசனம் மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாரும் கேட்கணுட்டுமா? நானும் ரிப்பீட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லும் போது. Acts
Acts chapter 1 verses 8 அப்படின்னா Acts chapter 1 verses 8. ஸோ இப்போ ஜாக் வந்து வசனம் சொல்லிக் கொடுப்பான், நீங்கள் எல்லாரும் ரிப்பீட் பண்ணணும். ஓகே? But you will receive power when the Holy Spirit comes on you and you will be my witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. வெரி குட். இங்கிலீஷில் வசனம் சூப்பராக சொல்லுது தம்பி. ஸோ இப்போ நீ ஒன் டைம் நீ சொல்லி கொடுத்துட்ட, இப்போ நான் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் எல்லோரும் ரிப்பீட் பண்ணணும். ஓகே? ஓகேண்ணே. Acts chapter 1 verses 8. But you will receive power when the Holy Spirit comes on you and you will be my witnesses. என்னாச்சு சொல்லு. witnesses in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. Very good. ஸோ எல்லாரும் இந்த டே 4க்கு மெமரி வேர்ஸை பை ஹார்ட்டாக படிக்கணும். ஓகே? இது உங்களுடைய லைஃப்பில் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஜாக், நீ எல்லாத்துக்கும் ஒரு தடவை பபாய் சொல்லிடு. அப்புறம் போவனே இல்லை, நம்ம போனால் தானே அவங்க அடுத்த செஷன் பார்க்க முடியும். ஓகேண்ணே. எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிடு. பாய் பாய், see you. हेलो मेरे बच्चों लोग, நம்ம என்ன செஷனுக்கு வந்திருக்கோம் இப்ப? अभी कौन से सेशन में आए हैं? God's like and dislike. परमेश्वर को क्या पसंद है, परमेश्वर को क्या नहीं पसंद है? ஏசப்பாக்கு இன்னொன்னு பிடிச்சது என்ன தெரியுமா? परमेश्वर को पसंद वाला कौन सा चीज पता है क्या? கீழ்ப்படிறது ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். जब भी हम आज्ञा करते हैं तो परमेश्वर को बहुत पसंद நம்ம है. கீழ்ப்படியலனா अगर हम आज्ञा नहीं करते ஏசப்பாக்கு हैं ரொம்ப துக்கமா இருக்கும். परमेश्वर को बहुत दुख होगा. நீங்களும் உங்க அம்மா அப்பா கீழ்ப்படிவீங்களா? आप भी तुम्हारे मम्मी पापा की बात को तुम आज्ञा करते हो ना? கீழ்ப்படிவீங்களா? आज्ञा करते हो क्या? ரொம்ப சந்தோஷம். वाओ, बहुत अच्छे बच्चे लोग हैं तुम लोग. நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்களா. मैं आपको एक स्टोरी बताऊंगी. டேனின்னு ஒரு தம்பி இருந்தான். डैनी करके एक छोटा लड़का था. அவங்க அம்மா அப்பா சொல்லு கேட்கவே மாட்டான். उसका मम्मी पापा की बात वो सुनता ही नहीं அவங்க था. சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும், கரெக்ட்டா ஸ்கூலுக்கு போகணும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ்ட சேர கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. वो स्कूल जाते वक्त अच्छा पढ़ाई करना है, गंदे दोस्त लोग के साथ नहीं रहना है करके उसकी मम्मी बहुत सारे एडवाइस देती थी. ஆனா கீழ்ப்படியாததுனால बट वो उस मम्मी का बात आज्ञा नहीं करता था. 10th ஃபெயில் ஆயிட்டான். वो 10th फेल हो गया. அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் ஃபுல்லா வேற மாதிரி போயிட்டு. उसका लाइफ पूरा बर्बाद हो गया था. அப்ப அவன் கீழ்ப்படியாததுனால தான் அவன் லைஃப் ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிட்டு. वो आज्ञा नहीं किया, इसीलिए उसका लाइफ पूरा बर्बाद हो चुका था. அதனால பைபிள் ஒரு வசனம் இருக்கு. इसीलिए बाइबल में एक वचन है 1 சாமுவேல் 15:22ல 1 सामुएल की किताब में लिखा है 15:22 15
22 में लिखा है, பலியிடுவதை பார்க்கிலும் बलिदान चढ़ाने से अच्छा கீழ்ப்படிதலும் आज्ञा करना, செவி கொடுத்தலும் உத்தமம். जो बात बोलते हैं वो सुनना, वो बहुत अच्छी बात है। நம்ம ஜெபிக்கலாம், हम प्रार्थना कर सकते சர்ச்சுக்கு हैं, கரெக்டா போலாம், चर्च में बराबर जा सकते हैं, எல்லாம் செஞ்சாலும் सारी चीज तुम कर सकते நம்ம हो। கீழ்ப்படியலன்னு வச்சுக்கிடுங்களா, अगर तुम आज्ञा नहीं करते हो, ஏசப்பாவுக்கு பிரியமா நம்ம இருக்கவே முடியாது. परमेश्वर के पसंदीदा तुम नहीं रह सकते हो। என்னுடைய எபேசியர் 1:6 ஒரு வசனம் இருக்கு. एफेसियों की किताब में 1 और 6वां वचन में लिखा है, பிள்ளைகளே, मैं मेरे बच्चों लोग, உங்கள் பெற்றோருக்கு तुम्हारे मम्मी और पापा को கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். परमेश्वर के अंदर तुम आज्ञा करो। அப்ப நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும்? तो क्या करना है? அம்மா அப்பா சொல்லுது கீழ்ப்படியணும், मम्मी और पापा के बात को आज्ञा करना ஏசப்பா है, வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். परमेश्वर के शब्द को आज्ञा करना है। கீழ்ப்படிவீங்களா? आज्ञा करोगे ना? எல்லாரும் சொல்றீங்கல்ல? सभी लोग हाँ बोल रहे हो, ஓகே, சரியா? अच्छी बात है, எல்லாரும் கீழ்ப்படிவீங்க, சரியா? वेरी गुड, सब लोग आज्ञा करो। ஏசப்பாவும் நீங்க உங்க மனசுல சொல்றதை ஏசப்பா கேட்டுட்டாங்க. तुम हृदय में जो बोल रहे हो परमेश्वर वो सुन रहा है। ஏசப்பா கண்டிப்பா உங்க மேல பிரியமா இருப்பாங்க. परमेश्वर जरूर आपके ऊपर परमेश्वर प्रिय है। ஓகே, காட் bless you. God bless you my children। ஹாய் குட்டீஸ், हाय बच्चों, நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற क्वेश्चन आंसर सेशन இது, आप बहुत एक्साइटेड से वेट कर रहे हो, वो अभी क्वेश्चन आंसर का सेशन है ये, as well as winner announcement सेशन இது. और उसके साथ साथ विनर भी अनाउंसमेंट करने वाले हैं। எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. सब बच्चों लोग बहुत चाहत से वेट कर रहे हैं। அவங்க என் பேரு சொல்றாங்களா அக்கா அப்படின்னு ரொம்ப கவனமா காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. दीदी मेरा भी नाम बोल रही है क्या, मेरा भी नाम बोल रही है क्या करके तुम वेट कर रहे हो ना। ஓகே சூப்பர். இப்போ நாங்க வின்னர்ஸோட நேம் அனௌன்ஸ் பண்ண போறோம், சரியா? अभी हम विनर्स का नाम को हम अनाउंस करने वाले हैं। डे 3 फर्स्ट क्वेश्चन को करेक्ट आंसर பண்ண बराबर आंसर दिया यमुना मेरी जोरदार तालियां। கை தட்டுங்க. वाओ, फर्स्ट क्वेश्चन के सेकंड आंसर பண்ணது வந்து जन्नत तिरजा। फर्स्ट क्वेश्चन को सेकंड आंसर किया था, उनका नाम है जन्नत तिरजा। जोरदार तालियां। கை தட்டுங்க. பின்ன மூணாவது வந்து ஸ்னோலின் லெனின்। तीसरा है स्नोलिन लेनिन। जोरदार Big round of applause। ஏய் எப்போ யாம்பா இப்படி கை தட்டுறீங்க, நல்லா கை தட்டுங்க. இப்போ செகண்ட் क्वेश्चन को करेक्ट आंसर பண்ணது வந்து बराबर आंसर दिया है நவீன்। எல்லாரும் கை தட்டுங்க. जोरदार तालियां। ஓகே, அதுக்கப்புறம் ஜியானா மர்சி सेकंड विनर। நான் तो அவங்க நல்லா ஆன்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். तो कल भी बहुत अच्छी तरीके से उन्होंने आंसर किया था। थर्ड क्वेश्चन के करेक्ट आंसर பண்ணது வந்து थर्ड क्वेश्चन का विनर है मरविन जेजे एंड स्वीटी। जोरदार तालियां। இவங்களும் பயங்கரமா பிரைஸ் கட்டுற மாதிரி இருக்கு. बहुत प्राइस को निकाल रहे हैं। அதுக்கப்புறம் இமானுவேல் ஜெபராஜ் को जोरदार तालियां। அதுக்கப்புறம் थर्ड வந்து நெஹேமியா சாமுவேல்। थर्ड जो नेहेमिया सैमुएल, जोरदार तालियां। ஆன்சர் பண்ண ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நாங்க எங்க தரப்புல இருந்து ரொம்ப ஜோர்ஸே ஒரு தாலி, ரொம்ப சத்தமா ஒரு கை आंसर किया हुआ सब बच्चों लोगों को जोरदार तालियां हैं। ஓகே சூப்பர். ஏன்னா நீங்க நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, क्योंकि तुम सब लोग आंसर किया है, கமெண்ட்லயும் பண்ணிருக்கீங்க, कमेंट भी किया है। அதனால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஆக நாங்க இப்போ கைத்தட்டல் கொடுக்க போறோம். अभी तुम सब लोग बहुत अच्छी तरीके से एफर्ट डालकर आंसर दिया है। परमेश्वर आपको आशीष करे और आपके लिए जोरदार तालियां। சூப்பர். சரி, இப்போ ரெடியா? ஸ்டெடியா? तैयार हो क्या? हाँ, आर यू रेडी? यस। எதுக்கு? ஆன்சர் பண்றதுக்கு தானே. ஓகே, மொபைல் அப்படி நல்லா பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க. परफेक्टली मोबाइल को पकड़ो। कंप्यूटरல இருந்தீங்கன்னா அழகா உட்காந்துக்கோங்க. कंप्यूटर में बैठे तो कीबोर्ड के ऊपर आपका उंगली रहने दो। हाँ,
ப்ளஸ் டிவில இருந்து பார்த்துட்டு மொபைல்ல டைப் பண்றதா இருந்தாலும் கரெக்டா பார்த்து பண்ணுங்க சரியா? टीवी में देखते हैं लाइव में फटाफट फटाफट भेज दो आंसर। ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து फर्स्ट क्वेश्चन क्या है? இன்னைக்கு आज நாங்க பாடின ரெண்டாவது பாட்டு என்ன? हम दूसरा गीत कौन सा गाए? எப்படி மாட்டிக்கிட்டீங்களா? पकड़े गए क्या? நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்த்தீங்க? எப்பண்டா அக்கா கதையில இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு தானே? अभी तुम कहानी से दीदी क्वेश्चन पूछेगी करके तुम लोग वेट किया था। क्या बड़ा ट्विस्ट। இருந்தாலும் பிள்ளைங்க டைப் பண்ற மாதிரி தெரியுது. சரி அனுப்புங்க அனுப்புங்க, நாங்க ரெண்டாவது क्वेश्चनக்கு வரோம். भेजो 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 सब लोग। अभी सेकंड क्वेश्चन। செகண்ட் क्वेश्चन என்னன்னா, கிறிஸ்டியனோட ஏஜ் என்ன? क्रिश्चियन का उम्र क्या है? ஓகே. சீக்கிரமா அனுப்புங்க. फटाफट फटाफट आंसर भेजो। இப்போ தேர்ட் क्वेश्चन நான் கேட்க போறேன். थर्ड क्वेश्चन क्या है? தேர்ட் क्वेश्चन வந்து ஐயப்பா டைப் பண்ற அவசரத்துல அங்க இங்கன்ட்டு கையெல்லாம் நடுங்கின மாதிரி இருக்கு. और क्या आंसर आ रहा है देखो। சரி ஓகே. இப்போ தேர்ட் क्वेश्चन வந்து अभी थर्ड क्वेश्चन, எத்தனை பேர் நேம்ல चिट्ठी எழுதி போட்டாங்க? किस किस का नाम लिखकर चिट्ठी डाला गया? कितने लोगों का? कितने लोगों का? हाँ சீக்கிரமா டைப் பண்ணுங்க பாப்போம். நீங்க ஆன்சர் ரொம்ப சிம்பிள் ஆன்சர்னு சொல்லிட்டு நிறையவே டைப் பண்ணிடுவீங்க. அதனால யார் ஃபர்ஸ்டா டைப் பண்ணாங்க அவங்களுக்கு தான் ப்ரைஸ். ஓகே. ओके चिल्ड्रंस, பயங்கரமா நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. बहुत अच्छे से तुम लोग जोश भरे हुए टाइपिंग करके आंसर भेज रहे हो। சரி உங்க நேம்ஸ் நாங்க நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். कल आपका नाम को हम कल अनाउंसमेंट करेंगे। நீங்க இந்த வின்னர் நேம்ஸ்ல நாங்க ஒவ்வொரு நாளும் சொல்றோம்ல, அவங்க ப்ளீஸ் உங்க அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள व्हाट्सएप नंबर के उंग एड्रेस प्लीज अनुपुंगा। विनर का नाम हम आपको बोल रहे हैं, आप प्लीज वो सुनकर डिस्क्रिप्शन बॉक्स में दिया हुआ व्हाट्सएप नंबर में आपका नाम, आपका उम्र और आपका घर का एड्रेस सेंड कर दो। ஏன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு தான் அட்ரஸ் வந்திருக்கு. एक दो जन का ही एड्रेस आया है, மத்தவங்களுக்கு அட்ரஸ் கம்ப்ளீட் அட்ரஸ் அனுப்புங்க ப்ளீஸ். कंप्लीट एड्रेस भेजो लैंडमार्क के साथ। ஓகே. சோ நாங்க बीबीएस முடியவும் உங்களுக்கு உங்க பிரைஸ் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ये बीबीएस खत्म होते ही आपका प्राइस जो है घर पर आकर कोरियर में आएगा। சரியா? அதனால ப்ளீஸ் உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணிருங்க. इसीलिए तुम्हारे एड्रेस को प्रॉपरली भेज दो। ஓகே. அண்ட் இப்போ நம்மளோட இன்னைக்குள்ள டே முடிவடைய போகுது. முடியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? आज का हमारा फोर्थ डे बीपीएस जो है आज से अंत हो रहा है। अंत होने के समय में हम क्या करेंगे? ரொம்ப பயங்கரமா குதிச்சு அப்படி இது எப்பாடா முடிஞ்சது क्वेश्चंस आंसर செஷன் வீட்ல போய் தூங்கலாம், ரூமுக்குள்ள போய் தூங்கலாம்னு இருக்கீங்களா? शम करके उड़ी मार के बेडरूम में जाके सोने वाले हो क्या? இல்ல இல்ல, அழகா ஜோம் பண்ணிட்டு अच्छा प्रार्थना करके எந்த காரியம் எடுத்தாலும் நம்ம ஜோம் பண்ணிட்டு ஆரம்பிச்சு ஜோம் பண்ணிட்டு முடிக்கணும். சரியா? कुछ भी कार्य अगर आप करने वाले हो तो आरंभ जो है परमेश्वर को प्रार्थना करके आरंभ करना है और अंत करने के समय में भी परमेश्वर से प्रार्थना करके अंत करना है। சரி. இப்போ ரூபதி அக்கா வந்து பிரேயர் பண்ணுவாங்க, எண்டிங் பிரேயர். अभी रूपवती सिस्टर आकर हमारे लिए प्रार्थना करेंगे। அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த 4வது நாள் என் கரத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொண்டே அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, துவக்கம் முதல் ஆண்டவரே இந்த முடிவு மட்டும் பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே இயேசப்பா, அற்புத விதமாக ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கர்த்தாவே பல மாநிலங்களில் இருந்து பல தேசங்களில் இருந்து இயேசப்பா ஆண்டவரே இந்த விபிஎஸ் ஆண்டவரே ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இதை பார்த்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே
ஆண்டவரே அப்பா ஆண்டவரை தொடப்பட்ட அநேக ஆண்டவரை அற்புதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவர் இதை பார்த்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளின் கரத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் ஆசீர்வதிங்க, ஞானத்தினால் நிரப்புங்க சுவாமி. இன்னும் உமக்குள் இந்த பிள்ளைகள் அதிகமாய் வளர என் தேவன் உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா நீர் அப்படி செய்ய போவதற்காக கோடி நன்றி அப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ओके ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாரும் அழகா ஜெபம் பண்ணிட்டீங்க. तुम सब लोग कितने अच्छे तरीके से प्रार्थना किया। நாளைக்கு ஃபைனல் டேக்காக ரெடி ஆயிருங்க. कल फाइनल डे के लिए तैयार हो जाओ। உங்களுக்காக நாங்க புதிய காரியங்களோட திரும்ப வருவோம். आपके लिए बहुत नया कार्य के साथ हम वापस आएंगे। எல்லாரும் ரெடியா இருக்கணும் சரியா? 7 o'clock. कल रेडी हो जाओ 7 बजे बरोबर। உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, आपके फ्रेंड्स को भी बता दो, அவங்களும் பார்க்கட்டும். आपके फ्रेंड्स को भी देखने दो। ஓகே, இந்த 4 நாள் நாங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே உங்களோட வாழ்க்கை ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணணும். ये हम चारों दिन क्या क्या आपको कहानी वचन दिया है, लाइफ लॉन्ग तक ये सब आप याद रखना है। ஓகே, நாளைக்கு நம்ம ப்ரோகிராம்ஸோட உங்களை சந்திப்போம். कल आपको एक प्रोग्राम के साथ हम वापस आएंगे। எண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜீசஸ் பவர் பண்ணிடலாமா? एंड करने से पहले जीसस पावर करेंगे क्या? Jesus power, super power, super power, Jesus power, super power, Jesus power, Jesus power, super power। ஹalleluya சொல்லிரமா? ஒரு லாஸ்டா ஹalleluya சொல்லிரமா? பஞ்சாபி ஹalleluya. ஓகே சொல்லிரமாக்கா? அக்கா நீங்க கத்துல அப்படிதான் நம்ம வெளியில இருந்து எல்லாரும் வந்துடணும். பிள்ளைங்களும் பண்ண போறாங்க. 1 2 3 ஸ்டார்ட். வாவ், என்ன அழகா பிள்ளைங்க சொல்லிட்டாங்க. Marvelous। நீங்களும் ரொம்ப பயங்கரமா சொன்னீங்கக்கா. ஓகே சில்ட்ரன்ஸ், நாளைக்கு சந்திப்போம் ஃபைனல் டே அன்னைக்கு.